ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இது வந்து எலக்ட்ரானிக்கல் ஸ்பேர்ஸ் நான் வாங்கியிருக்கேன். அதை வந்து பார்த்திங்கன்னா இப்போ அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். இது வந்து எலக்ட்ரானிக்கல் காம்போ அப்படிங்கிற ஒரு வெப்சைட்லேருந்து வாங்கியிருக்கேன். நான் வந்து இதுக்கு முன்னாடி ஸ்பேர் வாங்கியிருக்கேன், ஆனால் நல்லாயிருக்கு. சரி, ஒரு வீடியோ போடுவோமே அப்படின்ட்டு இப்போ போட்டிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேர்ஸ் வந்து மற்ற பக்கம் கடையில் வாங்குறதோட இதில் வந்து ரேட் ரொம்ப கம்மியாக கொடுக்குறாங்க. மற்ற பக்கம் நம்ம வந்து நார்மலாக வந்து கடையில் போய் ஒரு ஸ்பேர்ஸ் வாங்கினோம்னா 20 ரூபா, 40 ரூபா, 50 ரூபா வர்றது வந்து இதில் வந்து 20 ரூபா, 30 ரூபா அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. ரொம்ப ரேட் கம்மியாக கொடுக்குறாங்க. அதுக்குன்னு சொல்லிட்டு சரி ஸ்பேர்ஸ் நல்லா இல்லாமல் போயிருமேமோ, அதாவது டூப்ளிகேட் ஸ்பேர்ஸ் தருவாங்க அப்படின்ட்டு பார்த்தா அதுவும் இல்லை. ஸ்பேர்ஸ் வந்து நல்லா தான் இருக்குது, ஒரிஜினலாக தான் இருக்குது. ஆனால் இங்கே வந்து ஒரிஜினல்னு சொல்லிட்டு ரொம்ப ரேட்டுக்கு விற்கிறாங்க. அதனால் நீங்கள் பார்த்து வாங்கிக்கிங்க. இதில் வந்து வாங்குறதுல எனக்கும், ஆனால் ஜிஎஸ்டி இல்லாமல் இந்த ரேட்டு, ஜிஎஸ்டி மொத்த பொருளும் வாங்கும்போது தான் அதோட ஜிஎஸ்டி போடுறாங்க. ஒவ்வொரு பொருளுக்கும் தனித்தனியாக ஒரு சில வெப்சைட்டில் வந்து அந்த மாதிரி தான் பண்ணுறாங்க. ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு ஜிஎஸ்டி போட்டு கடைசியில் பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டியே ரேட் அதிகமாகுது. இதில் அப்படி இல்லை, மொத்த 100 ரூபாய்க்கு வாங்கினோம்னா அந்த 100 ரூபாய்க்கு எவ்வளோ ஜிஎஸ்டியோ அந்த ஜிஎஸ்டி போடுறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதனால் வந்து இது உங்களுக்கு யாராச்சும் தேவை அப்படின்னா இந்த வெப்சைட்டில் வந்து பர்ச்சேஸ் பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து நான் வாங்கியிருக்கிற IRF ஜெட் 44N அந்த இதையே பார்க்க போகிறீங்க. இதுதான். ஆனால் ஒவ்வொரு ஐசியும் ஒவ்வொரு பேக் பண்ணி வச்சுருக்காங்க. நான் வந்து 6 ஐசி வாங்கியிருக்கேன். அந்த 6 ஐசியும் தனித்தனியாக பேக் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு ஐசி ஒன்று 20 ரூபா வருது. அப்போ வந்து 20 ரூபா. அதுக்கப்புறம் ப்ரீசெட் வாங்கினேன். அதுக்கப்புறம் CD 47 ஐசி வாங்கியிருக்கேன். இது வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்தது வந்து நெக்ஸ்ட் வந்து ஒரு இன்வெர்ட்டர் செய்யலாம் அப்படின்ட்டு வீடியோ போடலாம் அப்படிங்கிறதுக்காக வாங்கியிருக்கேன். இதெல்லாமே சேர்த்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 330 ரூபா வருது. ஜிஎஸ்டியே 100 ரூபா வந்துடுது. நம்ம வந்து ரேட் அதிகமாக வாங்கும்போது இது வந்து கொஞ்சம் ஜிஎஸ்டி இதெல்லாம் ரேட் கம்மியாகிடும். ஷிப்பிங் சார்ஜ் மட்டும் கம்மியாகும். நான் மோட்ரு இதெல்லாம் வாங்கியிருக்கேன். உங்களுக்கு வீடியோ அடுத்து நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்காக நெக்ஸ்ட் வீடியோ சீக்கிரமாக உங்களுக்கு போட்டுருவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் நீங்கள் இந்த வெப்சைட்டில் வாங்கி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் பொருள் எல்லாமே நல்லாயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.